வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் வி டை? பீப்புள்ஸே நம்ம செத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்மளோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நம்ம பிரெயின் ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பொதுவாக இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த சாவின் விளிம்பை போய் தொட்டு வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவங்ககிட்ட விசாரிச்சப்போ எல்லாருமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, நான் செத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு எனக்கு என்னோட மெமரிஸ் எல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கு சயின்டிஃபிக்கலாக எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் தான் இருந்துச்சு அன்டில் 2022. அப்படி அந்த 2022 என்ன இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 87 வயதான தாத்தாக்கு ஸ்கல்லில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக EEG அப்படிங்கிற ஒரு மிஷினை வந்துட்டு மண்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு பிரெயின் வேவ்ஸை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. பட் அதை விட அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்திருக்குது. அவர் ஹார்ட் நின்னதுக்கு அப்புறமா அவர் செத்துட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் பிரெயின் வந்துட்டு ஆக்டிவ்ல இருந்திருக்கு. அதுலயும் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து நம்மளோட மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணுதோ அந்த பார்ட் ஆஃப் பிரெயின்ல தான் வந்துட்டு அதிக பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டா ஒரு பாட்டி இறந்தப்போ அவங்க பிரெயினை மானிட்டர் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கு அவங்க பிரெயின் ஆக்டிவா இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 7 minutes ஆஃப் லைஃப் ஃபிளாஷிங் அப்படிங்கிறது உண்மையான ஒரு தியரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு உண்மையா இருந்துச்சுன்னா செத்து போனவங்களுக்கு அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுமா? ஏன்னா நம்மளோட டைமோ அவங்களோட டைமோ ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமே இல்லையில்ல. சில நாள் நம்ம ட்ரீம் சொல்லியெல்லாம் சில செகண்ட்ஸ் வந்துட்டு சில நாட்கள் மாதிரி தெரியுமில்ல. சைக்கோடெலிக்ஸ் எடுத்த சில பேர் 10 நிமிஷம் ட்ரிப்பை வந்துட்டு ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 நிமிஷம் அப்படிங்கிறது ஏன் 70 வருஷமா இருக்கக்கூடாது? அண்ட் வாட் இஃப் வி ஆர் ஆல்ரெடி டெட்? இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷனாக இருந்தால் வாட் இஃப் இட்ஸ் மை 7 minutes ஃப்ரெண்ட்ஸ்? அது இல்லை அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஏன்னா பயாலஜிக்கலாக இது எதனால நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு யாராலையும் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் பிரெயின் ஆக்டிவா இருக்கிறது எவல்யூஷன் வைஸ் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது? இப்போ கை இருக்குன்னு வைங்க, அது ஏதாச்சும் பிடிக்கிறதுக்கு தூக்கறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் வந்துட்டு நம்ம உயிரோட வச்சுக்கிறதுக்கு பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் வந்துட்டு செத்ததுக்கப்புறம் பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுல என்ன யூஸ்? மேபி ஒரு வேளை நம்ம உடல்லேயே வந்துட்டு பிரெயின் தான் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்து அந்த பிரெயினுக்கு சாகிறது பிடிக்காம அதை திருப்பி ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு நம்ம பாடி எடுக்கக்கூடிய கடைசி ஒரு முயற்சியாக அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இருக்கலாம்ல. லைக் இப்போ ஹார்ட் நின்றுச்சுன்னு வைங்க, எலக்ட்ரிக்கல் இது வைக்கிறாங்களே, அதே மாதிரி நம்ம பாடியே வந்துட்டு இன்பில்டா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு பாஸ் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்குமோ? அப்படி ஒரு வேளை எலக்ட்ரிசிட்டினால பாடி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம மிஷின்ஸா? வாட் இஃப் வி ஆர் ஆல் ரோபோட்ஸ்? ஸோ உட்காந்து யோசிச்சோம்னா இந்த எல்கேஜி படத்தில் வர மாதிரி எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து கரெக்டான ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டெத் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ அர்த்தங்கள் தேடி போய் அழகாக நம்ம அழிச்சிக்க வேணாம். இது வந்துட்டு ஒரு 7 minutes ஆஃப் நம்ம மெமரி ரீகேப்பை போய் நம்ம வச்சுப்போம். அப்படி ஒரு வேளை நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நிஜமாலுமே நம்ம பிரெயின் வந்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம மெமரிஸ் எல்லாம் காட்டுச்சுன்னா who will you remember? உங்கள் அப்பா அம்மா, இல்லை உங்கள் சிப்ளிங்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை லவ் ஆஃப் யுவர் லைஃப், இல்லை உங்கள் நாய்க்குட்டி, யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யூ ரிமெம்பர் திஸ் ரீல், யூ ரிமெம்பர் மீ.